மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு சர்ச்சை. அப்படி அசைவ உணவு என்ன சர்ச்சைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் தான் பாஜக குற்றச்சாட்டுக்கு நவஸ்கனி எம்பி சொல்வது என்ன முழுக்க தாங்க இந்த விஷயம் ஒரு தமிழ்நாடு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி கமாலை பின் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு சாப்பிட்டு பிரிவினையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக ராமநாதபுரம் எம்பியான நவஸ்கனியை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்து உள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையை அபகரிக்கும் முயற்சியில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இறங்கி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வானதி குற்றம் சுமத்தி உள்ளனர். இதனை மருத்துவம் பேசு நவஸ்கனி மலையில் உள்ள தர்காவில் என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்கு யாரும் தீர்மானிக்க முடியாது என்று கூறி உள்ளனர். அப்படி திருப்பரங்குன்றத்தில் மலையை வைத்து சர்ச்சை கிளம்புவது என்ன காரணம், அந்த சர்ச்சை பின்னணி என்ன விஷயம்? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் காசி விஸ்வநாத ஆலயம் உள்ளது. மற்றொன்று மலையில தான் சுல்தான் சிக்னார் பாஷா அவுலா தர்கா உள்ளது. மொத்தங்க ரெண்டு எப்ப அமைப்புகள் உள்ளது. ஒரு கோயில், இன்னொன்று தர்கா உள்ளது. இங்கு கடந்த 1ஆம் தேதி அன்று சந்தனக்கூடு திருவிழா தொடங்கி உள்ளது. அதனை ஒட்டி தான் கடந்த 18ஆம் தேதி காலையில் என்ன ஆச்சுன்னா ஆடு கோழிகள் பலி கொடுத்து கத்தூரி விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அறிந்த இந்து அமைப்பினர்கள் மலையில் ஆடு கோழிகளை பலி கொடுக்க கூடாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தான் சிக்கனந்தர் தர்காவில் விழா நடத்தப்பட உள்ளதாக ஐக்கிய ஜமாஅத் நிர்வாகிகள் அறிவித்து உள்ளனர். இதையடுத்து தான் திருப்பரங்குன்றம் மலையில் அடிவாரத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் இனிகோ திவ்யன் மற்றும் அனிதா தமிழான போலீசார் குமிக்கப்பட்டனர். அப்போது முஸ்லீம் அமைப்பினர் பேசிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாருன்னா, தர்காவுக்கு சென்று வழிபடுவதற்கு நாங்கள் எந்த தடையை விதிக்கவில்லை. ஆனால் ஆடு கோழிகளை பலியிடுவது இப்போது அனுமதி இல்லை. முன்பு அவற்றை கொண்டு செல்ல அனுமதி இருந்தது என்று இது எங்களுடைய விசாரணை தெரிய வந்ததால் உங்களை அனுமதிக்கிறோம் என்று கூறி உள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஐக்கிய ஜமாஅத் அமைப்பினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி அமைப்பினர்கள் வேல் ஊர்வலம் நடத்தி உள்ளனர். குந்தகம் விளைவிப்பதாக இந்து முன்னணி அமைப்பினர் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது உட்பட்ட 4 பிரிவுகளில் ஐக்கிய ஜமாஅத் அமைப்பினர்கள் மீது திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தாங்க ராமநாதபுரத்தோட எம்பி நவஸ்கனி எம்பியாக நடத்திய ஒரு ஆய்வு. இதனை அறிந்த தமிழ்நாடு கஃபு வாரிய தலைவருமான ராமநாதபுரம் எம்பியான நவஸ்கனி புதன்கிழமை அன்று ஜனவரி 22ஆம் தேதி அன்று திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு நடத்த செய்து உள்ளது. தனது எக்ஸலத்தில் இது தொடர்பான ஒரு பதிவு ஒன்றை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் தான் சிக்கனந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக நேரில் சென்று கள ஆய்வு செய்து உள்ளோம். மதுரை காவல் ஆணையரை சந்தித்து கடந்த காலங்களில் பிரச்சனை என்று சமூகமாக சென்றீங்களா, இந்த பிரச்சனை தாங்க சுமூகமாக எப்படி இருந்ததோ அது போல தான் நல்லிடத்துடன் அனைத்து மக்களுக்கு சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதாக கூறியுள்ளனர். நல்லிங்கனத்துக்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் சரி காசி விஸ்வநாத ஆலயம் சரி அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள நவஸ்கனி தர்காவுக்கு அனைத்து மதத்தினர் சென்று வர்றார்கள். அங்கு வரும் மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் சரி ஏற்படாமல் தீர்வு காணுமாறு மாவட்ட நிர்வாகத்தை பதிவு என்று வலியுறுத்தும் என்று பதிவிட்டு உள்ளனர். காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது இது குறித்து பதிவிட்டு உள்ள நவஸ்கனி தர்காவுக்கு உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை. ஆனால் ஆடு கோழிகளை எடுத்து செல்வது இருக்கக்கூடிய தடையை குறித்து நாங்கள் தங்கள் பேசி கொண்டிருப்பதாக காவல் ஆணையர் விளக்கமாக குறிப்பிட்டு உள்ளனர். இல்லை தாங்க அந்த அசைவ உணவு சர்ச்சை சமைத்து உணவை மலைக்கு எடுத்து செல்ல தடை இல்லை என காவலர் ஆணையர் கூறியதை அடுத்து அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் சாப்பிட்டதாக கூறி சில புகைப்படங்கள் நவஸ்கனி பகிர்ந்து உள்ளனர். அதில் உள்ள ஒரு படத்தில் தான் மலையில் உள்ள படிக்கட்டில் உட்கார்ந்து 3 பேர் பிரியாணி சாப்பிடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் கோவில்களில் புனித தன்மை கெட்டுவிட்டதாக இந்திய அமைப்புகள் விமர்சித்து தொடங்கி உள்ளனர். இதை தனது எக்ஸலத்திலிருந்து குறிப்பிட்டு உள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நவஸ்கனி இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவை உண்டிருப்பது
முற்றிலும் ஒரு தவறான செயல் மட்டுமின்றி மத கலவரத்தை வந்து ஏற்படும் செயல் என்று பதிவிட்டு வந்து உள்ளனர். தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் வந்து அனைத்து மதங்களுக்கான வழிபாட்டு நடைமுறைகளை மதித்து நடந்து வருவதற்கான கூறியுள்ள அண்ணாமலை அதனை கெடுக்கும் வகையில் ஒரு எம்பி வந்து நடந்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சித்து வந்து உள்ளனர். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா ஒன்று இடைக்காலத்தில் வந்து வந்துள்ளது. இதையே ஒரு காரணம் காட்டி இந்த மலையை வந்து தங்களுக்கு சொந்தமானது என இஸ்லாமிய அமைப்புகள் பிரச்சனை செய்து வருகின்றார் என்று கூறி வந்து உள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையை அபகரிக்க நினைக்கும் சதி திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு தடுக்க வந்து நிறுத்த வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் அந்த அறிக்கையில் வந்து விமர்சித்து வந்து உள்ளனர். நல்லிணக்கத்தை கெடுக்கும் பாஜக தான் நவாஸ்கனி எம்பி சொல்லியிருக்காரு. பாஜக முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கு தொடர்பாக இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் ராமநாதபுரம் எம்பியான நவாஸ்கனியிடம் வந்து கேட்டபோது பல ஒரு நூற்றுக்கணக்காக சித்நாதன் மலையில் தர்கா வந்து உள்ளது, அதை திருப்பரங்குன்றம் மலையில் என கூறினாலும் அன்றாட ஒரு புழக்கத்தில் சிக்தா நகர் மலை என்று தான் மக்கள் வந்து கூறி உள்ளனர். அங்கு காலங்காலமாக வந்து அசைவ உணவை வந்து சமைத்து சாப்பிட்டு வந்து உள்ளனர். மலையில் சமையல் செய்த இடம், ஆடுகளை வந்து உரித்த இடம் ஆகியவற்றை தற்போது வருவாய்த்துறை வந்து ஆய்வு செய்து வந்து வருகிறது. முஸ்லிம்கள் வந்து மட்டும் கிடையாது, அனைத்து சமூக மக்களுக்கு சித்தர் தர்காவுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருவதாக கூறும் நவாஸ்கனி சமீப நாட்களால் அங்கு ஆடுஞ்செடி கோழிஞ்செடி பலியிடுவது அதிகாரி வந்து தடை விதித்துள்ளது என கூறி வந்து உள்ளனர். அதோ நேரம்தான் சமைத்த உணவை கொண்டு செல்வதில் தடை இல்லை என காவல்துறை வந்து கூறியது. அதிலும் வந்து அசைவ உணவை வந்து கொண்டு சென்றதாக சில சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியுள்ளது. யார் என்ன சாப்பிடுவார்களோ அதை தான் கொண்டு செல்ல முடியும். உணவை வந்து கோவிலுக்குள் வந்து எடுத்து செல்லவில்லை, தர்காவுக்கு தான் கொண்டு சென்று என வந்து கூறி வந்து உள்ளன நவாஸ்கனி. தர்கா மற்றும் விஸ்வநாதர் கோவில் ஆகியவற்றை பாதைகள் வந்து வேறு என கூறி நவாஸ்கனி தர்காவுக்கு பாதையில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லலாம், ஆனால் கோவிலுக்குள் செல்லும் வழியில் அரசு நிதியில் வந்து தரமான பாதை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நல்லிணத்துக்கான இடமாக தர்கா வந்து உள்ளது, அதை கெடுக்கும் வகையில் பாஜக வந்து இறங்கியுள்ளது என கூறி வந்து உள்ளனர். இதில் தாங்க திடீர் வந்து ஆய்வு வந்து எதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, சர்ச்சிங் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வந்து நவாஸ்கனியிடம் கேட்டபோது தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் கீழ் தர்கா வந்து வருகிறது, அங்கு வழிபாடு வந்து நடத்த செல்பவர்களை தடுப்பதாக புகார் வந்ததால் நேரில் வந்து ஆய்வு நடத்த சென்று உள்ளோம். ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் வந்து தொடர்வதற்கு அனுமதி வந்து வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்துக்கு இதை கொண்டு செல்ல உள்ளேன் என்று கூறி வந்து உள்ளனர். அண்ணாமலை சொல்வதை போலவே நான் வந்து மலைக்கு வந்து மேலே வந்து செல்லவில்லை, பிரியாணி வந்து சாப்பிடவில்லை, மலைக்கு மேல் வந்து பாறைகளில் வந்து அமர்ந்து சிலர் வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டார் என்று கூறி வந்து உள்ளனர். கோவிலுக்கு தேவையான நடைமுறைகளை வந்து பின்பற்றவும், ஆனால் காலங்காலமாக தர்காவுக்கு சென்று சமைத்து வந்து சாப்பிட்டு வந்து உள்ளதை தடுப்பது எந்த வகையில் வந்து சரி என வந்து கேள்வி வந்து எழுப்பி விட்டுருக்காப்புல நவாஸ்கனி. நவாஸ்கனியிடம் வந்து குற்றச்சாட்டை மறுத்து பாஜக மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மத நல்லிணத்தை வந்து கெடுக்கும் வகையில் செயல்படுவது நவாஸ்கனி தான், அவரை திமுக அரசு கைது செய்திருக்க வேண்டும், இந்த பிரச்சனையை வந்து மாநில அளவில் வந்து விரைவில் வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறி வந்து உள்ளனர். முக்கியமாக இந்த அறநிலைத்துறையை வந்து சொல்வது வந்து என்ன, அவங்களோட கருத்து வந்து என்ன இருக்குன்னா, மலையை வந்து முன்வைத்து எழுத்துள்ள சர்ச்சை தொடர்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை உதவி ஆணையாளர் சூரிய நாராயணன் அவர் வந்து பேசியது, இந்த சம்பவம் வந்து தொடர்பாக அறிக்கை ஒன்று தயார் வந்து செய்து கொண்டிருக்கேன் என்று விரைவில் வந்து பேசுகிறேன் என்று கூறியுள்ளனர். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை PK சேகர்பாபுவிடம் வந்து கேட்டபோது நான் ஒரு கூட்டத்தில் வந்து இருக்கிறேன், இதை பற்றி அப்புறம் வந்து பேசுகிறேன் என்று பதில் வந்து அளித்துள்ளனர். மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் டிங்குன்னு அனுப்பிச்சிருங்க.